உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து பயன்படுத்தி வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சிறு குழந்தைகளுக்கு த ஃபிட்ஸ் என்று வருகின்ற பொழுது, வலிப்பு, மூர்ச்சை, மயக்கம் என்று வருகின்ற பொழுது ஆங்கில மருந்துகளை நாம் நாடி போவோம். அவர்கள் மயக்க மருந்துகளை கொடுப்பது வழக்கம். திராட்சை சாறு அன்றாடம் 3 வேளை 1 தேக்கரண்டி முதல் 2 தேக்கரண்டி வரை, அதாவது 3 வயதிலே இருந்து 6 வயது வரையிலே சிறு குழந்தைகளுக்கு 1 தேக்கரண்டி, 6 வயது குழந்தைகளுக்கு 2 தேக்கரண்டி திராட்சை சாறு அன்றாடம் 3 முறை கொடுத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற வலிப்பு என்பது அடங்கும். ஃபிட்ஸ் என்று சொல்லுகின்ற மூர்ச்சை, மயக்கம் என்பது நாளடைவில் இல்லாமல் போகும். நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும், எலும்புகளுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாகவும் விட்டமின் சியும் இந்த திராட்சையிலே செறிந்து இருக்கிறது என்பதையும் நாம் மறத்தல் கூடாது. அன்பான நேயர்களே, சிறுநீர் தாரையிலே எரிச்சல், சிறுநீர் எரிச்சலோடு வெளியாவது, த பர்னிங் மிக்சுரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நம் முன்னோர்கள் ஒரு திருமணத்துக்கோ ஒரு திருவிழாவுக்கோ வருகின்ற உறவினர்களுக்கு முதலிலே நீர், மோர், பானகம் என்ற 3ஐ அளிப்பார்கள். அதிலே பானகம் என்பது வெல்லமும் தண்ணீரும் சேர்த்து கரைத்த கரைசல், அதிலே ஏலக்காய் மணத்துக்காக சேர்ப்பது. இந்த வெல்லம், தண்ணீர், ஏலக்காய் 3ம் சேர்ந்த பானகத்தை ஓரிரு டம்ளர் நாம் பருகுகின்ற நிலையிலே உடனடியாக சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், உடலுடைய உஷ்ணம் தணிந்து சிறுநீர் தாராளமாக இறங்கும். அவர்களுக்கு மன களிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட களிப்பிலே தான் அவர்கள் வாழ்த்துவது கூட நமக்கு பலிக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய எண்ணம். அதனாலே வெயில் காலமாக இருந்தாலும் சரி, ஏதேனும் மருத்துவ நிலையிலே இருந்தாலும் சரி, சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகின்ற பொழுது இந்த வெல்லமும் அதனோடு சேர்ந்த ஏலக்காயும் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சிட்ரோலஸ் கோலோசின்தீஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சிட்ரோலஸ் கோலோசின்தீஸ். தும்மட்டிக்காய், ஆற்று தும்மட்டிக்காய் என்று கூட இதற்கு தமிழிலே பெயர். இப்பொழுது மழைக்காலம் என்பதனாலே ஓடை, அருவி, ஆறு, ஏரிக்கரைகள் இவற்றிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இனம் இந்த தும்மட்டிக்காய். இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வீக்கம் கரைச்சியாக, வலி தணிப்பானாக விளங்குகிறது. இதனோடு அலோவேரா என்று சொல்லுகின்ற சோற்று கற்றாழை, நாம் இங்கே அதனுடைய உட்பகுதி, விழுதி பகுதியை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இதில் அலாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இது நெருப்பு காயங்களை, சிராய்ப்பு காயங்களை ஆற வைப்பதிலே மிகுந்த உன்னதமான ஒரு பணியை செய்கிறது. அதனாலே இதற்கு பர்ன் பிளான்ட் என்று கூட இதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தீக்காயங்களின் மேலே இந்த சோற்று கற்றாழை விழுதை போடுவதனாலே சாதாரணமாக 21 நாட்களிலே ஆறக்கூடிய தீக்காயத்தை வெகு சீக்கிரத்திலே ஆற்றக்கூடிய தன்மை இந்த சோற்று கற்றாழைக்கு உண்டு. இந்த சோற்று கற்றாழையும் ஆற்று தும்மட்டியும் சேர்ந்து எப்படி மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு பனிக்காலங்களில் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி, நமைச்சல்
மற்றும் பூஞ்சைக்காளான் தொற்று இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே தைலத்தை நம்ம பொடுகுக்கான தைலமாகவும் முடி உதிர்வை தடுப்பதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஆற்று துமட்டிக்காய் அல்லது சுக்காங்காய் எது கிடைக்குதோ நமக்கு அதை பயன்படுத்தலாம். சோற்று கத்தாழை, விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆப்பசோடா. நம்ம ஆற்று தும்பட்டிக்காய் நன்கு கனிந்த ஆற்று தும்பட்டிக்காயை எடுத்து அதை கீற்றுகளாக இங்கே நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மெல்லிய கீற்றுகளாக நம்ம நறுக்கிட்டோம்னா அது சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அல்லது இதை நம்ம அரைச்சி பிழிஞ்சு வடிகட்டி சாறு எடுத்தும் பயன்படுத்தலாம். இதோட நம்ம சோத்துக்கத்தாழை சேர்த்துக்கலாம். சோத்துக்கத்தாழை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் எடுத்திருக்கோம். நம்ம சோத்துக்கத்தாழை, இந்த தும்பட்டிக்காய், வெள்ளரி விதை போன்ற பொருட்கள் எண்ணெயோடு சேர்த்து நம்ம காய்ச்சும் பொழுது இது எல்லாமே வெடிக்கக்கூடிய பொருட்கள்ன்றதுனால நம்ம ஒரு பாத்திரம் மேலே போட்டு மூடி வச்சு அந்த எண்ணெயை தயார் பண்ணணும். சிறு தீயில வச்சு தயார் பண்ணணும். நம்ம தள்ளி நின்று அதை கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். சோத்துக்கத்தாழை ஜெல்லும் ஆற்று தும்பட்டிக்காயும் சேர்த்துட்டோம். இதோட நம்ம விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் தோலுக்கு நல்ல பிசுபிசுப்பு தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். அதோட தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம அளவு விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஆப்பசோடா சேர்க்குறோம். ஆப்பசோடா நம்ம தோலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு தைலமாக காய்ச்சணும். இது நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் வெடிக்கும். அதே மாதிரி இந்த சோத்துக்கத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியும் வெடிக்கும். அதனால் நம்ம சிறு தீயில வச்சு ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சு தயார் பண்ணோம்னா நல்ல பதமாக எண்ணெய் தயாராகி வரும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆல்கலைன் நேச்சர் இருக்கிறதுனால நம்ம தோலில் இருக்கக்கூடிய அசிடிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். தோலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அமிலத்தன்மை தோலில் அதிகமாகும் பொழுது நமக்கு அங்கே சிவப்பு நிறம், எரிச்சல், நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதே போல் கிருமி தொற்றும் அதிகமாக ஏற்படும். இது கிருமி தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நமக்கு விரல் இடுக்குகளில், கால் விரல் இடுக்குகளில் சில நேரங்களில் சேற்று புண் போன்ற பிரச்சனை உண்டாகும். அதிகப்படியான நமைச்சல், அந்த தோல் ஈரப்பசையோடு இருக்கிறது, அங்கேருந்து அதிகப்படியான துர்நாற்றம் வருவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இருந்தால் நம்ம இதை மேல் பூச்சாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த தோல் ஈரத்தன்மை கம்மியாயிட்டு அங்கே ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும். அந்த புண்ணும் சீக்கிரம் ஆறிடும். வாரம் ஒரு முறை தலைக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீயக்காய் கொண்டு தலை குளிச்சுட்டு வரும்பொழுது பொடுகை நீக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் முடி வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். புழுவெட்டு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பேச்சஸ்க்கு மேலே இந்த ஆயிலில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது தினமும் தேங்காய் எண்ணெய் தடவுவது போல் நம்ம இந்த தைலத்தை இந்த பேச்சஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல முடி வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும். நமக்கு ஓரளவுக்கு இந்த காயில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு நிதானமாக இதை காய்ச்சி எடுத்தோம்னா நல்லா பொன்னிறமாக வந்துடும். நீண்ட நாட்களுக்கு நம்ம இந்த தைலத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம ஓரிரு நாட்களுக்கு ஒரு முறை தைலம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். முகத்தில் இருக்கக்கூடிய வறட்சி, நம்ம வறட்சி அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல கருமை நிறமும் உண்டாகும், தோலும் நல்லா ஹார்டாகும். அப்படி இருக்கிறவங்களும் இது நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த தோல் நல்லா மென்மையாகும். சொரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய வறட்சிக்கும் இதை நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த தைலம் இப்போது தயாராகிடுச்சு. இந்த தைலத்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். மற்ற தைலங்கள் மாதிரி நீர்த்து இல்லாமல் இது நல்லா திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இதில் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகாது. நம்ம லிக்விட் பாரஃபின் போன்ற கெமிக்கல்ஸ் பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் எல்லாம் இது யூஸ் பண்ணும்பொழுது வராது. நம்ம பேக்கிங் சோடா வேணும்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆற்று தும்பட்டிக்காய், சோத்துக்கத்தாழை, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் ஆப்பசோடா சேர்ந்த இந்த தைலத்தை அன்றாடம் நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி, நமைச்சல், தோலில் உண்டாகக்கூடிய பூஞ்சைக்காளான் தொற்று, பொடுகு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சோரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான நமைச்சல் மற்றும் செதில்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சிட்ருலஸ் கோலோசின்திஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற ஆற்று தும்மட்டி
அதை துண்டித்து நாம் எடுத்துக்கொண்டோம். அதனோடு அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழினுடைய உட்பகுதி விழுதை நாம் எடுத்துக்கொண்டோம். சோடா பைகார்பனேட் என்று சொல்லக்கூடிய நாம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடா, அது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே அதையும் இதனோடு சேர்த்து கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயும் புண்களை ஆற்றக்கூடியது, வீக்கத்தை கரைக்கக்கூடியது. தேங்காய் எண்ணெயும் புண்களை ஆற்றக்கூடியது, வலியை தணிக்கக்கூடியது. இவை அத்துணையும் சேர்த்து ஒரு தைல பதத்திலே இங்கே வைத்திருக்கின்றோம். இதை மேலுக்கு பூசுவதனாலே தோலினுடைய சுருக்கங்கள் நாளடைவிலே மாறி இந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை தோல் பெற்று தோல் ஒரு மினுமினுப்பு, ஒரு பொலிவை அடையும். அதோடு கூட சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்களின் மேலே தடவுகின்ற பொழுது அவற்றை உடனடியாக நிவாரணம் செய்து இது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும். இதையே தலைக்கு தடவி வருவதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகு, அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய கொத்து கொத்தாக முடி கொட்டி திட்டாக வழுக்கை தோன்றுகின்ற நிலை, இவற்றிற்கு மேலே தடவுவதனாலே தலைமுடி கொட்டுவது நின்று தலைமுடி வளரும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஆற்று தும்மட்டியை ஒரு அடிப்படையாக கொண்டு செய்த தைலத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.